வணக்கம். ஒரு வீடியோங்க. அதை உங்களுக்கு சின்ன வயசுலேயே என்ன நேரமோ தெரியல, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுது. ஒரு கோயிலில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆனவர் உங்களை கல்யாணம் பண்ண அவர் ஒரு நல்ல ஜாப்பில், நிரந்தரமான ஜாப்பில் இருக்கிறவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணும்போது அவர் ஆண் அழகன். அப்படி ஒரு அழகான பையன் அவர். அப்படி அழகு, மூக்கு மூலியமா நல்ல போசாக்காக இருப்பார், நல்ல எழுத்துள்ள ஆள். அதை விட இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ஆண்மை உள்ள ஆள் அவர். ஆண்மை கொட்டி கிடக்குது அவர்கிட்ட. என்னங்க அழகு, அவர் அழகு அழகொன்று, ஆண்மை நிறைஞ்ச அழகு, ஆண்மை நிறைஞ்ச பையன் அவர். அப்படி இருக்கிற பையனுக்கு நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு அவருக்கு எதுக்கு என்ன, உங்களை எல்லாமே வச்சுருக்காரு. நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, நல்ல வீடு இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, போதுமான அளவுக்கு, தேவையான அளவுக்கு கழுத்தில் காதலியில் தங்கம் இருக்குது. வேறு என்ன உங்களுக்கு அவர்கிட்ட பிரச்சனை சொல்லுங்கள்? என்ன பிரச்சனை? ஏன் உங்களுக்கு அவருக்கு மட்டும் சண்டை வருது? தேவையில்லாத சண்டை. யாருனால சண்டை வருது? அவர்னாலையா? அவர்னாலையா சொல்லுங்கள். அவர்னால் பண்ணுறாரா? உங்களால் சண்டை வருதுங்க. ஏங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் பெண் அல்லவா? கணவர்கிட்ட இல்லாதது வேறு எங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கணவனை நல்லா பாருங்கள், ஒரு ஆணழகன். மற்ற பெண்கள் பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு அவர் ஒரு ஆணழகன். இருந்தாலும் ஒழுக்க நிறைந்தவர். ஏன் அவருக்கு உங்களுக்கு மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டே இல்லை? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? பல குடும்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை சண்டை வழக்கு, சண்டை எல்லாம் வருதுங்க. பெண்கள் எல்லாரும் இல்லைங்க, சில பெண்கள் புரிஞ்சு, வாழ்க்கை புரிஞ்சு நடந்து கனவுக்கிட்ட அன்பு ஆசரமாக நடக்கணுங்க. எத்தனை பேர் கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க தெரியுங்களா? டைவர்ஸுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல். இந்த மாதிரி மனமானலாம் கிடைப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அவரை கேட்டால் உங்களுக்கு வயசு 50க்கு மேலே ஆச்சுங்கிறாரு. 50க்கு மேலே ஆகியுமா இன்னும் பிரச்சனை? சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி பிரச்சனை வர்றது காரணமாக இருக்கிறத ஏன் அதையெல்லாம் விட்டு தொலைக்கூடாது? ஏன் நல்லபடியாக இருக்கக்கூடாது? நல்லபடியாக வாழக்கூடாது? நல்லபடியாக அன்பாக இருக்கக்கூடாது? எதுக்கு அது தேவையில்லாத? இப்போது ஒரு பழம் விஷம். ஒரு பழம் விஷம். அதை சாப்பிட்டா விஷம். அந்த பழம் விஷம்னு தெரியுது. அதை எதுக்கு சாப்பிடணும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதை எதுக்கு சாப்பிடணும்? விஷம். அதை சாப்பிட்டா விஷம் நம்ம உடம்புல ஏறிடும். அப்படிங்கும்போது அந்த பழத்தை எதுக்கு நம்ம சாப்பிடணும்? அந்த பழத்தை சாப்பிட்டு விஷம் ஏறிட்டால் அந்த வைத்தியம் பார்க்குறதாரு கணவர். எங்காச்சும் கூட்டிகிட்டு வர்றதாரு கணவர். பிரச்சனையே வீட்டில் வர வைக்கக்கூடாதுங்க. நிம்மதி வேணும்னா நாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்ல வர்றேன். எத்தனையோ பிரச்சனை. நாம் கரெக்டாக இருந்தால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியுதுங்க. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் இருந்தாங்க, கடவுளே வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. என்னங்க, தேவையில்லாமல் லூஸ் டாக்கிங் வச்சுக்கூடாதுங்க யாருக்கிட்டையுமே. எல்லாமே நம்ம வீட்டில் கொட்டி கிடக்குங்கிற நினைப்பு இருக்கணுங்க. மை ஹவுஸில் இருக்க எல்லாமே தேவையானது இருக்கு. என்ன ரொம்ப ரொம்ப கொட்டி கிடக்குது. 2 நாள் லீவ் போட்டு கூட ஜாலியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. நாம் எதுக்குங்க பிரச்சனையை நாம் உருவாக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். அவாய்ட் பண்ணிங்கன்னா குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றேன். சும்மா எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? நாட்டில் நடக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நான். வச்சுட்டுங்களா? பாய்.